ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். திருப்பாடல் 18:6 வாசியுங்கள். என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் நான் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார், அவர் செவிகளுக்கு என் கதறல் எட்டியது. திருப்பாடல் 18:6 அழகாக சொல்லுகிறது. ஒருவன் நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நாடினால் அவர் அவனுடைய மன்றாட்டை கேட்பார். அவனுடைய கடவுளை நோக்கி அவன் கதறினால் அவர் தம் கோவிலிலிருந்து அவர் தன்னுடைய கோவிலிலிருந்து அவன் குரலை கேட்பார். அவர் செவிகளுக்கு அவனுடைய கதறல் எட்டும். அப்படின்னா திருப்பாடல் தெளிவாக சொல்கிறது, கடவுள் தூங்குகிறவர் அல்ல, சும்மா இருக்கிறவர் அல்ல. உண்மையிலேயே அவருடைய அடியார்கள் அவருடைய கதவை தட்டுகின்ற போது அவர் செவிகளையும் திறப்பார், அவருடைய இதயத்தையும் திறப்பார். என்னென்ன மன்றாடுகிறார்களோ அந்த மன்றாட்டுக்கெல்லாம் செவி கொடுப்பார் என்கிற அந்த சிந்தனை. அதே மாதிரி 2 குறிப்பேடு 33ஆம் அதிகாரம் 12-13 மனாசே என்கிற அரசன், மனாசே என்கிறவன் இந்த ஆகாசுடைய பேரன், ஆகாசுக்கு பின்னால் வர்றவன், அதாவது எசேக்கியாவுடைய மகன். அவனைப் போல ஒரு கொடிய மன்னன் அந்த யூதா நாடு பார்த்துருக்காது. ஆகாசுக்கெல்லாம் இவன் பாட்டன், தீமை செய்வதில் ஆகாசுக்கெல்லாம் பாட்டன் இவன். ஆகாசு இவனுக்கு பாட்டனாக இருந்தாலும் இந்த ஆகாசுக்கே பாட்டனாக விளங்கியவன் யார்? இந்த மனாசே. அந்த அளவுக்கு கொடுங்கோலன். ஆனால் அவனே என்ன செய்கிறான்? யாவே இடத்துல மன்றாடுகிறான். 2 குறிப்பேடு 33:12-13 தெள்ள தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. இந்த மனாசேக்கு பிரச்சனை வந்தபோது அவனை அசிரிய மன்னர்கள் அவனை இழுத்துக்கிட்டு போய் அவனை சிறைப்படுத்திய போது யாவே இடத்திலே கெஞ்சுகிறான், கதறுகிறான், மன்றாடுகிறான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு கொடுங்கோலன், ஒரு கொடியவனே மன்றாடுகின்ற போது யாருக்கு மன்றாடுகின்ற அந்த மனநிலை இல்லை? ஆகாசுக்கு யாவே இடத்துல மன்றாடக்கூடிய மனநிலை இல்லை. 9ஆம் வசனத்தில் தமஸ்கை கைப்பற்றி அவன் குடிமக்களை கீர் என்னும் நகருக்கு நாடு கடத்தினான், ரட்சீனையும் கொன்றான். இது நடந்தது 732. 732 தமஸ்கு அழிந்தது. சிரியா முழுவதுமாக அசிரியர்களுடைய கைக்கு, அதாவது திக்லத் பிளேஸுடைய கைக்கு போனது. 3ஆம் திக்லத் பிளேஸு கைக்கு போனது. ரேட்சினை அவன் கொன்றான். எனவே இந்த ஆகாசின் வழியாக தீமையினுடைய அந்த கொடூரம் முதல் எங்கே தாக்கியது? சிரியாவை தாக்கியது. சிரியாவை சுக்குநூறாக சின்ன பின்னப்படுத்தியது. ஒரு பெரும் புயல் போல இந்த 3ஆம் திக்லத் பிளேஸர் வந்தவன் கொடுமையாக சிரியாவை நடத்தினான். அதனால தான் இந்த சிரியா எப்ராயிம் போர், சிரோ எப்ரமைட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது முற்றுகையோடு நின்று போனது. தங்களுடைய நாடே அழிந்து போகிற சமயத்தில் சிரியர்கள்லாம் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இவர்கள் எல்லாருமே கீருக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். சிரியர்கள், அதாவது அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். எனவே இஸ்ராயல் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னாலே முதல் பலியாடு யார்? சிரியர்கள். 732 தமஸ்கு நகர் முழுவதுமாக அழிந்தொழிந்தது.
மீண்டும் அது கட்டி எழுப்பப்பட்டது. ஆனால் அது பலியானது முதல் பலி தமஸ்கு நகர். மூன்றாம் திக்லத் பிளேசர் அதை முழுமையாக அழித்தான். தந்தையை, நாம் இப்பொழுது அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நுழைந்திருக்கின்ற வேளையிலே அதில் 3 பகுதிகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், முதல் 2 பகுதிகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். 3வது பகுதி என்ன சொல்லுது தந்தையே? 3வது பகுதி எருசலேமில் அந்த ஆலய வழிபாட்டை ஆகாசு பாழ்படுத்துதல். 16ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் இந்த செய்தியை விளக்கமாகவே நமக்கு சுட்டி காட்டுகின்றன. என்ன நடந்தது, எருசலேம் ஆலயத்தில் என்ன நிகழ்ந்தது, எப்படியெல்லாம் அந்த வழிபாடானது பாழ்படுத்தப்பட்டது, இதற்கெல்லாம் பின்னணி யார் என்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் இதில் இடம்பெறுகிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை 11 வசனங்கள் இந்த பகுதியிலே அடங்கியிருக்கிறது. 3ஆம் பகுதியில் எருசலேம் ஆலய வழிபாட்டை ஆகாசு பாழ்படுத்துதல். 10ஆம் வசனம், அரசன் ஆகாசு அசிரிய மன்னன் திக்லத் பிளேசரை சந்திக்க தமஸ்கு நகருக்கு சென்றான். ஏறக்குறைய இந்த சிரியா வீழ்த்தப்பட்ட உடனேயே அசிரிய மன்னன் எங்கே இருக்கிறான்? தமஸ்கு நகரிலே இருக்கிறான். இப்போ இவனை சந்திப்பதற்காக தமஸ்கு நகருக்கு யார் புறப்பட்டு செல்வது? ஆகாசு. வெறுங்கையோடு போக மாட்டான் நிச்சயமாக. ஏற்கனவே பரிசு பொருட்கள் நிறைய அனுப்பிட்டான், கருவூலத்தையே திறந்து வச்சிட்டான். எனவே இந்த நிலையில் ஆகாசு தமஸ்குக்கு போகிறான். தொடர்ந்து, அப்பொழுது அவன் அந்நகரினுள் பலிப்பீடத்தை கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு உரியாவுக்கு அனுப்பி வைத்தான். முதல் நம்ம ஏற்கனவே அவன் எந்த அளவுக்கு பிரதீப வழிபாட்டில் ஈடுபாட்டோடு இருந்தான் என்பதை இவனை பற்றிய முன்னுரையிலே நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். முழுக்க பாகால் வழிபாட்டை இவன் ஊக்கப்படுத்துவனாக இருந்தான். பாகால் வழிபாடு மட்டுமல்ல, பிரதீப அசரேத்து வழிபாடு இவற்றையெல்லாம் அந்த கம்பங்கள் மரங்கள் மீது மரங்களுக்கு அடியிலே தூவமிடுகின்ற அந்த நிகழ்வு எல்லாவற்றையும் இவன் நடத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய பிள்ளைகளையே பலி கொடுத்தவன் இவன். தன்னுடைய பிள்ளைகளே தொழுகை மேட்டிலே பலி கொடுத்தவன். அதனால் இப்போ இவன் தமஸ்கு சென்றவுடனே அங்கு இவனுக்கு கவரக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, அங்கே உள்ள பலிபீடம், பாகால் பலிபீடம். நிச்சயமாக பாகால் பலிபீடமாகத்தான் இருக்கும். அந்த சிரியர்கள் பாகாலைத்தான் வழிபட்டார்கள். இந்த பலிபீடத்தை கண்டு அதன் வரைபடத்தையும் அதன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும், இந்த பலிபீடம் எந்த அளவுக்கு அவனை கவர்ந்தது என்றால், தன்னுடைய எருசலேம் கோவிலிலும் இதே போல ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த பலிபீடத்தினுடைய வரைபடத்தையும் அது எப்படியெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது என்கிற குறிப்புகளையும், இவருடைய நாட்டில் மக்கள் வாழ்வா சாவான்னு இருக்கிறாங்க. இந்த நாட்டை அசிரியன் பிடித்து கொள்வானா, நாமளும் இந்த சிரியா மாதிரி அசிரியாவுடைய வாயிலுக்குள்ளே விழுங்கப்படுவோமா என்று பதைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் பலிபீடத்தை கட்டுவதில் கண்ணு கருத்துமா இருக்கிறான். அதுவும் யாருடைய பலிபீடம்? அங்கே இந்த அசிரிய மன்னனுக்கு எந்த கடவுள் துணை நின்றாரோ அதான் பொருள். ஒரு மன்னன் வெற்றி கொள்கிறான் என்றால் அந்த வெற்றி கொண்ட மன்னனுக்கு துணை நிற்கிற கடவுள் அவனுடைய கடவுள். இந்த அசிரிய மன்னனுக்கு துணை நின்ற கடவுள். அந்த கடவுள் இப்போ அவனை பொறுத்தமட்டில் யார்? சிரியாவினுடைய கடவுள், அதாவது பாகால். இந்த பாகால் கடவுள் எனக்கு துணை நின்றதுனால அந்த பாகாலுக்கு வழிபாடு நடத்துகிற, அங்கே பலிப்பொருட்களை பலி ஒப்பு கொடுக்கிற அந்த வரைபடம், அந்த பலிபீடத்தினுடைய வரைபடத்தை தன்னுடைய நாட்டிலையும் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கிறான். ஏற்கனவே இவனுக்கு பலிபீடம் இருக்குது. ஏற்கனவே எருசலேம் கோவிலை கட்டிய போது சாலமோன் மிக அழகான பலிபீடத்தை கட்டியிருக்கிறான். எல்லாமே வெங்கல பலிபீடங்கள். அந்த வெங்கல பலிபீடத்தில் காளைகள் எல்லாம் அப்படியே அணிவகுத்து நிற்பது போல அமைப்பு இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு பலிபீடத்தை இருக்கிற போதே இவன் வந்து இன்னொரு பலிபீடத்தை கட்டுவதற்கான வரைபடங்கள் குறிப்புகள் எல்லாத்தையும் வாங்கினது மட்டுமல்ல, என்ன செய்கிறான், அந்த குறிப்புகளை எல்லாம் குரு உரியாவுக்கு அனுப்பி வைத்தான். இப்போ குருவாக இருக்கிறவர் யார்? உரியா. நம்ம ஏற்கனவே பல குருக்களை பார்த்துருக்கிறோம். குரு யோயாத்தாவை பார்த்துருக்கிறோம், குரு சக்கரியாவை பார்த்துருக்கிறோம், குரு அசாரியாவை பார்த்துருக்கிறோம். இப்போ வந்து நம்ம குரு உரியாவை பார்க்கிறோம். எல்லாம் அவங்களுடைய சந்ததியினர். குரு யோயாத்தா யாருன்னு நமக்கு தெரியும். யோவாசை வளர்த்தவன். யோவாசு என்கிற அரசன், அதாவது ஆகாசுடைய கொள்ளு தாத்தா. ஆகாசுடைய கொள்ளு தாத்தாவாகிய யோவாசை வளர்த்தவனே இந்த குரு தான், யோயாத்தா. அதே மாதிரி அவனுடைய மனைவி யோசாஃபா. அதுக்கடுத்து யோயாத்தினுடைய மகன் சக்கரியாசை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சக்கரியா யோவாசால் கொல்லப்படுகிறான். இவனுக்கு எதிராக அவர் இறைவாக்கு உரைத்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக யோவாசு என்ன பண்ணுறான், சக்கரியாவை அவன் மீது பழியை போட்டு அவனை கொலை செய்கிறான். ஆனால் ஆட்களை தூண்டி கொலை செய்கிறான். இவன் கொலை செய்யவில்லை, நேரடியாக ஆட்களை தூண்டி கொலை செய்கிறான். அவனுக்கு பிறகு சக்கரியாவுக்கு பிறகு வருபவன் தான் அசரியா. அசரியாவைத்தான் நாம் வந்து உசியாவினுடைய காலத்தில் பார்க்குறோம். அந்த உசியாவுடைய காலத்தில் அவன் கோவிலில் பலிபீடத்துக்கு தூவம் காட்ட விரும்பிய போது ஒரு 80 குருக்கள் அசரியாவோடு சேர்ந்து மறுக்கிறார்கள், தடையாக நிற்கிறார்கள் அந்த உசியா அரசன் காலத்தில். உடனே என்ன பண்ணுறான், இதுக்கு காரணமான அசரியாவை வந்து அவன் தடுக்கிறான். அந்த அசரியா தடுக்கிற போது தான் அவனுக்கு இந்த தொழுநோய் பிடிக்கிறது. அசரியா தடுத்தது போக மீறி போய் அவன் துன்பம் காட்டுகிறான் பலிபீடத்திற்கு. அவன் செய்யக்கூடாத செயல் இது. வந்து குருக்களுடைய அதிகாரத்தை பறிப்பது, திட்டமிட்டு பறிப்பது. அசரியா அதை செஞ்சான். குரு அசரியாவினுடைய அந்த உரிமையை அவர் மட்டும் அல்லது குருக்கள் மட்டும் தூவமிடுகின்ற அந்த செயலை வந்து தடுப்பது மட்டுமல்ல, நான் தான் செய்வேன் அப்படின்னு முன்முனைப்போடு செயல்பட்டான். இப்போ வந்து நாம் குரு உரியா வந்து மற்ற குருக்கள் எல்லாமே யோயாத்தாவாக இருந்தாலும் சரி, சக்கரியாவாக இருந்தாலும் சரி, அசரியாவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே அரசர்களாக இருந்தவர்களுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்தார்கள். யோயாத்தா ஆரம்ப கட்டத்தில் யோவாசுக்கு துணை நின்றாலும் பிற்காலத்தில் யோவாசு வந்து அவரை வெறுத்தான், அவருக்கு துணை நிற்கவில்லை. சக்கரியாவை கொன்றான் யோவாசு. என்றால் யோவாசை சக்கரியா எதிர்த்தார், அவனுடைய செயல்பாட்டை. அசரியாவும் அப்படி தான் 80 குருக்களோடு சேர்ந்து முன்னால் போய் தடுக்கிறான் உசியாவை. இவர்கள் எல்லாருமே ஒரு சார்ந்து வாழ்வு வாழ்ந்தவர்கள், சார்ந்து பகர்ந்தவர்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த குருவாகிய உரியா என்ன பண்ணுறாரு, ஆகாசுக்கு அடிபணிகிறார். ஆகாசு அனுப்பிய அந்த வரைபடம் குறிப்புகள் எல்லாவற்றையும் வைத்து என்ன செய்கிறாரு, இங்கே ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உரியாவை பற்றி பெருமையாக சொல்லும், இவன் உண்மையான சாட்சி என்று. அது ஒரு காலம். இதே உரியா தான் ஏசாயா காலத்தில். ஏன்னா ஆகாசு காலத்தில் ஏசாயா இருக்கிறாரு. ஏசாயாவும் ஆகாசும் சமகாலத்தவர்கள். நம்ம ஏற்கனவே 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தினுடைய உள்ள குறிப்புகளை சொன்னோம். இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் ஏசாயா வந்து இவனை நல்வழிப்படுத்த முயற்சி எடுக்கிறார், ஆனால் முடியலை. ஒருவேளை இந்த அசரியாவும் உரியாவும் குருவாக இருந்த காலகட்டத்தில் ஏசாயாவோடு சேர்ந்து இவனை வந்து நல்வழிப்படுத்த முனைந்திருக்கலாம். அதனால தான் ஏசாயா வந்து இந்த உரியாவை உண்மையான சாட்சி அப்படிங்கிறார். ஆனால் இந்த உண்மையான சாட்சி நீண்ட காலம் உண்மை சான்று பரவலை. இப்போ யாருக்கு சான்று பகரப் போகிறார்? அரசனாகிய ஆகாசுக்கு சான்று பகரப் போகிறார். எனவே தான் இந்த குறிப்புகளுக்கு ஏற்ப குரு உரியா ஒரு பலிபீடத்தை அரசன் திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார். பாருங்க எவ்வளவு கேவலம் என்று. ஒரு நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்கள்
கடைசியில் விலை போகின்ற நிலையும் ஏற்படுகிறது. சிலர் விலை போக மாட்டார்கள், விலை போவதே அவங்களால இயலாத ஒன்று. ஆனால் விலை போகிறவர்களும் இருக்கிறார்கள். இந்த விலை போவர்களில் முக்கியமான ஆள் விவிலியத்தில் சுட்டி காட்டப்படுகின்ற நபர் யார்? உரியா. இந்த உரியா. எனவே உரியா யாருக்கு விலை போகிவிட்டார்? ஆகாசுக்கு விலை போகிவிட்டார். எனவே இனிமேல் இவர் ஆகாசுக்கு பணிந்து நடப்பார். எந்த அளவுக்கு என்றால், பிற தெய்வங்களுக்குரிய சூழலில் அமைக்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை அரசன் சொன்னான் என்பதற்காக உரியா எருசலேம் கோவிலிலே கட்டி முடிக்கிறார். பின்னால் அதை பற்றி விரிவான விளக்கங்கள்லாம் வருகிறது. இப்போ உரியா கட்டிட்டார், பலிபீடத்தை கட்டிவிட்டார். இப்போ அரசன் திரும்பி வருகிறான். 12ஆம் வசனம். அரசன் தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான். அவன் பலிபீடத்தை கண்டு அதை நெருங்கி சென்றான். முதல் அவன் அரண்மனைக்கு வந்த உடனே வர்ற இடம் எங்கே? பலிபீடம். பலிபீடத்தில் வந்தான். அரண்மனையை, அந்த பலிபீடத்தை நெருங்கி சென்றான். பலிபீடத்தை நெருங்கி செல்லுதல் என்றாலே இறைவனை நெருங்கி செல்லுதல். அப்படின்னா இங்கே யாரை இவன் நெருங்கி செல்கிறான்? இந்த பலிபீடம் யாருக்குரிய பலிபீடம்? பாகாலுக்குரிய பலிபீடம். எனவே இங்கே யாரை அவன் நெருங்கி செல்கிறான்? பாகாலை நெருங்கி செல்கிறான். எனவே பலிபீடத்தில் பாகாலுக்கு நெருக்கமாக அவன் போகிறான். தொடர்ந்து அவன் எரிபலியும் உணவு படையலும் அதில் செலுத்தி நீர்ம படையலை வார்த்தான். தனக்கென்று நள்ளுறவு பலியில் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தான். ஆக இங்கே எல்லா பலிகளையுமே அவன் செய்வது போல இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். ஆகாசு எருசலேம் திரும்புவதற்கு முன்னாலே பலிபீடம் கட்டியாகிவிட்டது. அந்த பலிபீடத்தை இவன் நெருங்கி செல்கிறான். எரிபலி, நீர்மப்படையல், உணவு படையல், நல்லுறவு பலி, இப்படி எல்லா பலிகளையும் அவன் செலுத்துகிறான். லேபியர் புத்தகம் முதல் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே பல்வேறு பலிகளை பற்றிய விளக்கங்கள் இருக்கும். ஆனால் அந்த விளக்கங்களில் லேபியர் புத்தகம் நீர்ம பலியை பற்றிய குறிப்பு இருக்காது. நீர்ம பலியை பற்றிய குறிப்பு. ஆனால் இங்கே அரசர்கள் புத்தகத்தில் நீர்ம பலியை பற்றி குறிப்பு இருக்கிறது. வழக்கமாக அங்கே சொல்லப்பட்ட பலிகள் என்றாலே ஒரு குறிப்பிட்ட 5 பலிகள் மட்டும்தான் இங்கே சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது. லேபியர் புத்தகம் 1 முதல் 7 அதிகாரங்கள் இதை விலாவரையாக சொல்லுது. என்னென்ன பலிகள் என்றால், எரிபலிகள் முதல்ல, 2வது தானிய பலி, 3வது நல்லுறவு பலி, 4வது பாவ கழுவாய் பலி, 5வது குற்ற நிவர்த்தி பலி. இந்த 5 பலிகள் தான் வழக்கமாக யூதர்கள் யாவேக்கு ஒப்பு கொடுத்த பலி. தானிய பலி, அதாவது முதல்ல எரிபலி. எரிபலி என்றால் ஹோலகாஸ்ட் என்று நாம் அழைப்போம். இந்த ஹோலகாஸ்ட் என்ற வார்த்தை அந்த எரிபலியிலிருந்து தான் வருகிறது. யூதர்களை ஹிட்லர் துன்புறுத்தியதை ஹோலகாஸ்ட் என்று தான் சொல்லுவார்கள். ஓலா என்றால் பலி கொடுத்தல், எரிபலி கொடுத்தல். ஹோலகாஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த ஓலா என்கிற எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. யூதர்கள் எல்லாம் பலி கொடுக்கப்பட்டார்கள். அதாவது 6 மில்லியன் யூதர்கள், அப்படின்னா 60 லட்சம் யூதர்கள். ஹிட்லருடைய காலத்தில், அவருடைய ஆட்சி காலம் அல்லது அவனுடைய கடைசி காலம் என்று கூட சொல்லலாம். அவன் ஆட்சி பொறுப்பேற்றது 1932. அவன் ஆட்சி பொறுப்பேற்றதே நாட்டில் வேலை இல்லா திண்டாட்டம் விட்டது. ஜெர்மனியினுடைய முழுமையான ஆதாரமாக இருந்த பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது. நீங்கள் என்னைய அதிபராக்கினால் நான் இந்த வீழ்ச்சியை சரி செய்வேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் கொடுத்து தான் அவன் பதவிக்கு வருகிறான், அதிபராக பொறுப்பேற்றுக்கிறான். அதிபராக வந்த உடனே 1932 அதில் வந்த உடனே அவன் ஒன்றும் செய்யலை. அதன் பிறகு 35 அவனுடைய தாண்டவம், தாங்க முடியாத தாண்டவம், அந்த அளவுக்கு கடுமையான ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தான். முதல்ல யூதர்களை
அதுவும் குறிப்பாக யார் யார் வசதியாக இருந்தார்களோ, வாய்ப்புள்ளவர்களாக இருந்தார்களோ, அல்லது கல்லூரிகளிலே அல்லது பள்ளிகளிலே பேராசிரியர்கள் ஆசிரியர்களாக இருந்தார்களோ, அறிவுஜீவிகள் எல்லாவற்றையும் கைது பண்ணான். அதன் பிறகு சாமானிய மக்கள் என்று சொல்லி யார் யார் யூதர்களுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களையும் கைது செய்தான். அது கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். கடைசியில் யாரை கைது செய்தான்னா, அந்த சமூகத்தில் அவன் யார் யாரை இந்த சமூக சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று நினைத்தானோ, குறிப்பாக ஓரினச் சேர்க்கையாளர்கள், அது மட்டும் வயதானவர்கள்லாம் அவனை பொறுத்த மட்டும் இந்த சமூகத்திற்கு சுமைகள். அவர்கள் யாரும் சமூகத்துக்கு உதவியாளர்கள் அல்ல, சுமைகளாக இருக்கக்கூடியவர்கள். அது இன்வேலிட்ஸ், அதாவது பல்வேறு நிலைகளில் எந்த பயன்பாடும் இல்லாதவர்கள், மற்றவர்கள் தான் இவர்களை கவனித்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே வாழ்ந்தவர்கள். அவங்க தான் இன்வேலிட்ஸ். குறிப்பாக மதிநலம் குன்றியவர்கள், இப்படி பல நிலை குருடர்கள், எந்த விதத்திலும் இந்த சமூகத்தில் ஒரு டிபெண்டன்ட், சமூகத்தை சார்ந்து இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் சிறையில் அடைத்தான். சிறையில் மட்டுமல்ல, இவர்களை வாட்டி வதைத்தான். அதுக்கு பேரைய, இந்த இடங்களுக்கு பேரைய சித்திரவதை கூடம். வெளியில் அருமையான பெயர் இருக்கும். The work makes you free என்று ஜெர்மன் மொழியில் அதை எழுதியிருப்பான். The work makes you free. Arbeit macht frei, அதான் ஜெர்மன் வார்த்தை. Arbeit macht means செய்கிறது. ஆர்பைட்னா வேலை. வேலை என்ன செய்கிறது? உன்னை விடுவிக்கிறது. ஃப்ரை என்றால் விடுதலை. நீ வேலை செஞ்சுன்னா உனக்கு விடுதலை, அதான் பொருள். ஆர்பைட் மாக்ட் ஃப்ரை. நீ வேலை செய்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் என்ன விடுதலை கிடைக்கும்? இந்த உலகத்திலிருந்து விடுதலை. இது வெளியில் உங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, உள்ளே வேலை பார்ப்பாங்க, வேலை பார்த்தா சீக்கிரம் வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு. வெளியில் சித்தாந்தம் அருமையான சித்தாந்தம், ஆனால் உள்ளே சித்திரவதை கூடம். ஜெர்மனியை பொறுத்த மட்டில், ஜெர்மனி மட்டுமில்லை, ஐரோப்பாவில் ஏறக்குறைய 80 சித்திரவதை கூடங்கள். அதில் மிகப்பெரிய சித்திரவதை கூடம் என்று சொன்னால் அவுஸ்விட்ச் என்கிற அந்த போலந்துக்கும் ஆஸ்திரியாவுக்கும் அந்த எல்லைக்கோட்டில் இருக்கிற அவுஸ்விட்ச் என்கிற சித்திரவதை கூடம். அதில் தான் நம்ம அப்படி இந்த மேக்ஸ்மிலியன் கோல்பே என்கிறவர் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். அவர் தங்கியிருந்த இடம், அவரை சித்திரவதை செய்த இடம். ஒரு குடும்பத் தலைவன் கதறிய கதறலுக்காக இவர் என்ன சொன்னார்? நானே பலியாகிறேன் என்று சொல்லி அவனுடைய வாழ்வை காப்பாற்றினார் மேக்ஸ்மிலியன் கோல்பே. ஒரு நேரத்தில் 1,00,000 பேரை அங்கே அடைச்சி வைக்கலாம். அடைச்சி வைக்கிறதா, எல்லாரையும் அடைத்து வைத்தல் தான். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினான். 2ஆம் உலகப் போர் என்பது 1937 1945 வரை. அவன் 35 இந்த கொடுஞ்செயலை செய்ய ஆரம்பித்தான். 60 லட்சம் யூதர்களை கொன்றழித்தான். அதனால தான் யூதர்கள் இதை ஹோலகாஸ்ட் என்று அழைப்பார்கள். எரிபலி. தங்களை யார் எரிபலியாக செலுத்தியிருப்பது? ஹிட்லர் தங்களை எல்லாம் எரிபலியாகவே செலுத்தினா அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த அவர்களுடைய பொருட்களெல்லாம் இருக்கிற அந்த மியூசியத்துக்கு பேரே ஹோலகாஸ்ட் மியூசியம். அது உலகில் பல்வேறு நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளெல்லாம் இருக்கிறது ஹோலகாஸ்ட் மியூசியம். யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த ஹோலகாஸ்ட் மியூசியம் என்று அழைக்கின்ற அந்த மியூசியங்கள் இருக்கிறது. இதன் வழியாக இவர்கள் பாதிக்கப்பட்டதை சொல்லுகிற அந்த நிகழ்வு. எனவே அந்த அளவுக்கு எரிபலி. அதற்கு பிறகு 5 பலிகள், தானிய பலி, த கிரெயின் ஆஃபரிங்ஸ். முதல்ல பர்ன்ட் ஆஃபரிங், அது எரிபலி. 2வது தானிய பலி, கிரெயின் ஆஃபரிங்ஸ். 3வது நல்லுறவு பலி, த பீஸ் ஆஃபரிங். 4வது பாவ கழுவாய் பலி, த சின் ஆஃபரிங். 5வது கில்ட் ஆஃபரிங்,
அதாவது குற்ற நிவர்த்தி பலி அல்லது குற்ற நீக்க பலி. இந்த 5 பலிகள் தான் வழக்கமாக இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இருக்கிற பலிகள். இத்தோடு நீர்ம படையல் அல்லது நீர்ம பலி அதை பற்றியும் இங்கே குறிப்பு இருக்கிறது. அதைத்தான் இவன் செய்கிறான். நீர்ம பலிகள், நீர்ம பலியும் செய்கிறான். நீர்ம பலின்னா வேற ஒன்றும் இல்லை. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதுதான் முதல் யாக்கோபு செய்வது. அவன் இதை செய்வது எங்கேன்னா, அவனுக்கு எப்போ எந்த இடத்துல பெயர் மாற்றம் நிகழ்ந்ததோ அந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்ததும் அவன் யாவையை ஏறுவது, அதாவது வானதூர்கள் மேலே ஏறுவதையும் இறங்குவதையும் பார்த்த இடம் ஒன்று தான். இது எரிபலியில் திராட்சை ரசத்தை ஊற்றுவதை குறிக்கிறது. எரிபலியில் திராட்சை ரசத்தை ஊற்றுவது எண்ணிக்கை நூல் 15ஆம் அதிகாரம் 6 முதல் 10.